ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அவல் சேர்த்துக்கோங்க. அவல் ஊறுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவல் இது போல் நல்லா ஊறி இருக்கும். அடுத்து நாம் அவலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் அழுத்தி விட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா இறங்கிடும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க. இது இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. எல்லா அவலையுமே இது போல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வேக வச்சு மசித்த 2 உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இது போல் எல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. நல்லா இது போல் உருட்டினதுக்கப்புறம் வடையாக தட்டிக்கோங்க. இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கையில் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா வடை தட்டும் போது மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இது போல் எல்லா மாவையுமே வடையாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒன்று சேர்த்து பொன்னிறமாக பொரிச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் உள்ளே நல்லா வேகும் வடை. அவல் வடை வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட கிறிஸ்பியான அவல் வடை ரெடி. இது போல் எல்லா மாவையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட அவல் வடை சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.